பாட்டும் பாடி பரவி திரிவார் ஈட்டும் வினைகள் தீர்ப்பார் கோயில் காட்டும் கலமுன் திமிலும் கரைக்கே ஓட்டும் திரைவாய் ஓற்றியூரே பந்தும் கிளியும் பயிலும் பாவை சிந்தை கவர்வா செந்தீவன்னர் எந்தம் அடிகள் இறைவர்க்கிடம் போல் உந்துந்திரை வாய் ஓற்றியூரே பற்றி வர எடுத்த கண் எட்டு முறி விரலாளர் ஏற்றும் வினைகள் தீர்ப்பாரோதம் ஓற்றும் திரை ஓற்றியூரே ஒற்றியூரும் அறவும் பிறையும் பற்றி ஊரும் பவள சடையார் ஓற்றி ஊர் மேல் ஊரன் உரைத்த கற்றுப்பாட கழியும் வின திருச்சிற்றம்பலம். சிவசிதம்பரம் நம சிவகாமி ஜெகதம்பிகே சிவகடாட்சம் பரிபூர்ணம் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கு இறைவா போற்றி. புண்ணியானிமான் பரம பாகவதான் ஸ்மராமி என்கின்ற ரீதியிலே ஒன்றர் புராணம் தனிலே பாகம் 6 யதாமதி யதாசக்தி சம்பந்த பேச வந்த சுந்தரர்த்தம் மனக்கிடக்கை அறிந்த பெருமான் தீட்டிய ஓர் தீஞ்சுவை மிக்கதான ஒரு நாடகம். அது சுந்தரருக்கு பெரும் பாடமாக அமைந்தது என்பதை காண இருக்கின்றோம். இதனை கேட்பார், இவ்விடத்திலே மனதை செலுத்துவார். தம் குறைகள் யாவையும் இறைவன் நீக்கி அவர்கள் வாழ்வாங்கு வாழ பிரார்த்தனையோடு துவங்குகின்றோம். திருச்சிற்றம்பலம். நல்ல பஞ்ச உஷத் காலத்திலே மங்களவாத்தியங்களோடு சங்கிலியாரை மணக்க வேண்டும் என்ற பேர் அவாவிலே அழகாக அலங்கரித்து கொண்டு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வந்தார். அப்பொழுது கன்னிமாடத்திலிருந்து இவ்வளவும் வெளிப்பட பெண்ணே உம்மை பிரியேன் என்று சபதம் செய்யும் பொருட்டு சுவாமி சன்னிதானத்துக்கு வரும் என்று சொல்லி அனுப்ப அங்கு சென்று இறைவனை நமஸ்கரித்து நியாயமாக இறைவன் யாண்டும் குடியிருக்கும் இந்த சிவசன்னிதானத்திலே சபதம் செய்வது என்பது மானுடர்களாகிய நமக்கு தகாது. அதனால் கோவிலின் வெளியே மகிழமரத்தடியிலே ஒரு சிவலிங்க ரூபியாக இறைவன் சிறு வடிவத்திலே இருக்கின்றான். அங்கே வாரும், முறைப்படி என்னிடம் சபதம் செய்துவிட்டு தாங்கள் என்னை மணக்கலாம் என்று கூற திகைத்து விட்டார் சுந்தரர் பெருந்தகையார். ஆயினும் அப்படியே ஆகட்டும் வா என்று கூறி சமாளித்தார். இறைவனை நினைத்தார், அப்பா நீ ஏதோ விளையாட நினைக்கின்றார், எனக்கு ஒன்றும் புரியவில்லை என்றார். கிரமப்படி அவளது கையை பிடித்து கொண்டு மகிழ மரத்தடியிலே இருக்கின்ற இறைவனை மும்முரம் வலம் வந்து நமஸ்கரித்து, இறைவா உம்முடைய ஆகியினாலே இதோ இக்கணம் இவள் கரத்தை படித்தேன், ஒற்றியூர் எல்லையை தாண்டாதபடி இவளோடு வாழ்வேன் என்று அவர் கையை பிடித்து சப்தம் செய்து தந்தார். கிரமப்படி அழகாக திருக்கல்யாணம் நடந்து உலகமே திரும்பி பார்க்குமா போலே ஞாயிறு கிழவர் அழகாக செய்து முடித்தார். அனைவரும் கொண்டாடி மகிழ்ந்தனர். சிவபக்த ரதர்களாகிய சைவ சமயக்குறவர்களுள் 4 ஒருவராகிய சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு இப்பெண்ணின் மேல் ஆசையும்
அவர்களும் மனம் ஒப்புவித்து குழந்தையும் தந்துவிட்ட அந்த நிலையை கண்டனர். அனைவரும் இரு அடியார்களையும் இவர்களுடைய திருமணமே அன்று கையிலே இறைவனும் இறைவியும் திருமணம் செய்து கண்டது போல் இருக்கின்றது என்று மகிழ்ச்சியோடு ஆர்வாரம் செய்து அவருக்கு விவாகம் செய்து கொடுக்க அவர் அங்கிலே சங்கிலியாரோடு வெகு காலம் தங்கியிருந்து அவர் வாழ்ந்த வண்ணம் இருக்க ஒரு நாள் திருவாரூரிலே வீதிவிடங்க பெருமானுடைய வசந்தோற்சவ காலம் சமீபித்து விட்டதே, வன்மீகநாதரை இவ்வளவு காலம் மறந்திருந்தேனே என்று துக்கித்து அவர் மேலே ஒரு திருப்பதிகம் பாடலானார். கமலாம்பிகை உடனாய வன்மீகநாதரின் ஸ்மரணை மேலிட்டினாலே பாடலானார். பத்திமையும் அடிமையையும் கைவிடுவேன் பாவியேன் பொத்தின நோயது இதனை பொருளறிந்தன் போய் தொழுவேன் முத்தினைமா மணி தன்னை வைரத்தை மூர்க்கனேன் எத்தனை நாட்பிருந்திருக்கேன் என் ஆரூரிடைவனை வங்கமலி கடல் நஞ்சை வானவர்கள் தாயாமுய்ய முங்கிய மூதவர் கழுளி நொய்யனை பொருட்படுத்து சங்கியோடனை புணர்த்த தத்துவனை சழக்கனே குலக்க பிரிந்திருக்கேன் என் அருள் இறைவனையே என்று ஆரூரிலே வர இருக்கின்ற உயர்ந்ததான வசந்தோற்சவ காலம். அந்த உற்சவத்திற்கு திருப்பணி செய்யாமல் சங்கிலியை கைப்பிடித்த பாவியை இவ்வாறு ஆட்பட்டிருக்கின்றேனே என்று பிரிவாற்றாமையினால் பாடினார். அது மெல்ல 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 அவருக்கு பெரும் கவலையாக ஆயிற்று. திருவாருக்கு போகியே ஆக வேண்டும், வசந்தோற்சவத்தை தரிசித்தே ஆக வேண்டும், சுவாமியோடு இருக்க வேண்டும், சுவாமியை மறந்திருக்கின்றேனே என்றெல்லாம் பெரும் துயரத்திலே ஆட்பட்டவனாகி நான் செய்த சபதத்தின் அறிவின்மையால் அல்லவோ இவ்வாறு ஏற்பட்டது. இந்த கொடுந்துயரத்தை நீக்கும் பொருட்டு நமது கடவுளை பாடுவேன் என்று மேலும் அவர் பாடலானார். நாதர் லீலை பிரிவது என்று தீர்மானித்து விட்டார். சுந்தரமூர்த்தியோ தவறினால் செய்யத்தகாத சபதத்தை என் மனைவியாரிடம் செய்துவிட்டேன், ஆரூருக்கு போக முற்பட்டேன். ஒற்றியூர் எல்லையை நீங்கிய அடுத்த கணம் சுந்தரர் செய்த சபதத்தின் தருவினால் 2 கண்களும் மறைந்தன. 2ம் உலகை காண இயலாதபடி ஆயிற்று. அப்பொழுது நான் செய்த தவறினால் இது நகர்ந்தது, இறைவனை நான் ஏன் அவ்வாறு ஏசப்போகின்றேன் என்று நினைத்தார். அந்த இறைவனின் மேலும் பாடலானார். அகத்தில் புக்கது சனியனக்கானாய் மைந்தனே மணியே மணவாள அகத்தில் பெண்டுகள் நான் ஒன்று சொன்னால் அழையேற்போ குருடாயனத்தடியேன் முக்கணா முறையோ மறையோதி ஊகைக்கு தங்கடல் ஓதம் வந்துலவும் ஒற்றியூரெனும் ஊருரை வாணி என்று ஒற்றியூர் இறைவனை அந்த ஊர் எல்லையிலிருந்து அழுதபடி பாடினார். இறைவன் அவருடைய விண்ணப்பத்தை ஏற்றான். திருமுல்லைவாளுக்கு சென்றார். சுந்தரமூழ வந்த சுந்தரர் வடதில்லை முல்லைவாயில் வடத்திருமுல்லைவாயில் மாசிராமணீஸ்வரர் கொடியடை நாயகி உடனாய் அருளாட்சி பண்ணுகின்ற திருத்தலம் நிர்மல மணீஸ்வரர் பாசுபதேஸ்வரர் என்றும் அகலங்க ரத்னேஸ்வரர் என்றும் முல்லையழகர் என்றும் லதாமத்தியம்பாள் கொடையிடை நாயகி சித்திரமத்திய நாயகி மனோ பிரம்மணி நாயகி அகலங்க ரத்னேஸ்வரி என்ற பெயர் கொண்ட தொண்டை நாளத்து தலத்திலே முருகன் விஷ்ணு பிரம்மா சூரியன் ஐராவதம் வழிபட்ட இத்திருத்தலத்திற்கு குச்சலவர்களின் பிரம்மாத்தி தோஷம் நீங்கப்பட்ட தலத்திற்கு தேவமித்திரன் சம்புதாசன் சித்திரமதன் பணி செய்து சிவகதி பெற்ற திருத்தலத்திற்கு வந்து சேர்ந்தார். அங்கு இறைவனிடம் இருந்தார். அழுக்குவை கொன்று திருவடி அடைந்தேன், அதுவும் நான் பட பாலத்தொன்று ஆனார்க்கு பிழக்கை வாரியும் பால் கொள்வார் அடிகள் பழைப்பினாயிலும் திருவடிப்படையேன் வழுக்கி வீழினும் திருப்பேரல்லால் மற்ற நாரியேன் மறுமாற்றம் ஒழுக்கு என் கண்க்கு ஒரு மருந்துரையாய் ஒற்றியூர் என்னும்
ஊர் உறைவானே என்று யாச்சிக்கின்றார் ஒற்றியூர். அப்படி என் கண்கள் போய்விட்டன, நான் செய்த தவறான விதத்தினாலே நான் அவஸ்தைப்படுகின்றேன். இத்துயரை யாரொரு கடவுளும் நீக்கினார் இல்லை. உன் திருவடிவாரத்துக்கு வந்தேன், திருவாரூர் செல்ல வேண்டும் என்ற பேர் அவாவினாலே என் மெய்யடியார்கள் இவ்வாறு என்னை அழைத்து செல்லும் வழியிலே இறைவா உன்னை நம்பி நான் வந்துவிட்டேன், தாங்கள் அருள் செய்ய வேண்டும் என்று மகிழாமணீஸ்வரை தொடர்ந்து பிரார்த்திக்கலானார். திருவுமை போரோளும் செல்வமும் ஏனக்கும் சிறுடை கழல்கள் என்று எண்ணி ஒருவரை மதியாது உறாமைகள் செய்தும் ஒழியும் உரைப்பனாய் திரீவன் முருகமர் சோலை சொல் திருவுல்லை வாயிலாய் வாயினால் உன்னை பரவிடும் அடியேன் படுதுயர் களையாய் பசுபதா பரஞ்சுடியன் படியடியன் படுதுயர் களையாய் பசுபதா பரஞ்சுடரே பண்பா இன்னடியன் படு துயர்களையாய் பசுபதா பரஞ்சுடரே என்று இறைஞ்சுகின்றார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். இத்திருப்பதிகத்தை பாடியவுடன் அக்கடவுளோ திரும்பியும் பார்க்கவில்லை. இப்பொழுது இவருடைய அடித்தளமான மனத்திலே திருவாரூர் செல்ல வேண்டும், திருவாரூர் செல்ல வேண்டும், அங்கு வசந்தோத்சவத்தை நான் காண வேண்டும், சிவனடியார்களுக்கு மகேஸ்வர பூஜை செய்து நான் வாழ வேண்டும் என்றெல்லாம் எண்ணத்தோடு மெய்யடியார்கள் வழிகாட்ட அங்கிருந்து அருகில் உற்ற திருவெண்பாக்கம் என்கின்ற உயர்ந்ததான சிவத்தலத்தை வந்து அடைகின்றார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். இத்திருத்தலம் பூர்ணி நீர்த்தேக்கம் அருகிலே உள்ளது. இறைவன் ஆதார தண்டேஸ்வரர் உண்டீஸ்வரர் என்றும், இறைவியார் தடிக்கொடி தடி கௌரி அம்பாள் மின்னொளி அம்மை என்றும் அழைக்கப்படுகின்றார்கள். இது கோவிலின் சுந்தரர் வந்த திருத்தலமாகிய இத்தலம் முன்பு குஷஸ்தலை ஆற்றின் கரையிலே இருந்து திருவிளம்புதூருக்கு அதன் அருகே இருந்தது. பின்னர் ஆற்றின் விஸ்தாரத்திற்காக இது மாற்றி கட்டப்பட்டு அமைந்துள்ளது. 1942 இந்நிலை ஏற்பட்டது. விளாம்புதூருக்கு பத்ரிகாரண்யம் என்று பெயர். இங்கு இறைவனை கண்டார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். இறைவனிடம் இறைஞ்சுகின்றார். பிழையுள்ளன பொறுத்திடுவர் என்றடியேன் பிழைத்தற்கார் பழியதனை பாராதே படலமென் கண்மறை பித்தாய் குழை விரவு வேணி கதா கொயுளாயே என்ன உழையுடையான் உள்ளிருந்து உளம் போகீரென்றானே உளம் போகீரென்றானே மான்றுகள் சங்கிலியை தந்து வரு பயன்கள் எல்லாம் தொன்றருள் செய்தளித்தாய் என்று உரைக்க உலகமெல்லாம் இன்றவனே வெண்கோயில் இங்கிருந்தாயோ என்ன ஒன்றுவதோர் கோல் அருளி உளம் போகிறே. ஆதார தண்டேஸ்வரனான இறைவன் இவர் திருமுல்லைவாய்க்கு சென்று பிழை பொறுத்தருள்வாய் என்று பிரார்த்தித்தார். அப்பொழுது இறைவன் அவளுக்கு ஒரு ஊன்றுகோலை தந்தார். உலோம் போகீர் என்றார். நான் இருக்கின்றேன், சென்று வா என்று ஆதார தண்டத்தை தந்தார். வாழ்ந்து போம் இறைவா என்று அவர் கோபத்திலே வைத்துவிட்டார் இறைவனை. பின்னை பிழையினை பொறுத்தருள்வீர் என்று பிரார்த்தித்தார். அங்கிருந்து பழையனூர் என்கின்ற கரைக்கால மயாருக்காக இறைவன் ஊர்த தாண்டவம் செய்து காட்டிய அந்த திருக்கோலத்தை காண வேண்டும் என்ற நாமகரணம் கொண்ட ரத்ன சபை உடைய வட்டாரணீஸ்வரர் தேவசிங்க பெருமான அலங்காட்டப்பர் பிரம்ம மராள காம்பாள் வண்டார்கொள்ளி உடனாய அருளாட்சி பண்ணுகின்ற திருத்தலம் தனை
வந்து அடைகின்றார். இவ்விடத்திலே கார்கோடகன், சுனந்த முனிவர் இவரெல்லாம் வந்து வழிபட்ட திருத்தலம். காரைக்கால் அம்மையால் தலையாலே நடந்து வந்து இத்தலத்தை காலால் மிதிக்க அஞ்சிய விஷயம் கேள்விப்பட்டு முன்னர் சம்பந்த பெருமானும் ஊருக்கு வெளியே இருந்து இறைவனை பாட இறைவனின் ஆணைப்படி அவர் உள்ளே தலத்திற்குள் சென்று முறைப்படி பாடினார் என்ற சரித்திரம். சுந்தர பெருமான் இவ்விடத்திலே வந்தார். உர்த தாண்டவேஸ்வரரான இறைவனை பாடலானார். முத்தா முத்தி தர வல்ல முகுமென்முலையாளுமை பங்கா சித்தா சித்தி திறங்காட்டும் சிவனே தேவசிங்கமே பக்தர் பலர் போற்றும் பரமா பழையனூர் மேய அத்தா அலங்காடா உன் அடியார்க்கடியேன் ஆவேனே எம்மான் எந்தை மூத்தப்பன் எழப்படிகாலமையாண்ட பெம்மான் இமபூரங்காட்டில் பெயோடாடல் புரிவானே பன்மலர் கழிவை கொண்டு பலருமேத்தும் பழையனூர் அம்மா அலங்காடா உன் அடியார்க்கு அடியனானே என்று பிரார்த்தித்தார். ஆலங்காட்டு சமீபத்திலே நின்று இப்பதிகம் பாட இறைவனிடமிருந்து யாதொரு பதிலும் வரவில்லை. வருத்தப்பட்டார். தான் பட்ட தவறுக்கு இறைவன் என் செய்வார் என்ற எண்ணம்தான் அவருள் மேலோங்கி இருந்தது. அங்கிருந்து அடியார்கள் துணை கொண்டு திருவூரல் என்கின்ற தக்கோலம் ஜலநாதீஸ்வரரை வந்து தரிசிக்கின்றார். இறைவன் உமாபதீஸ்வரர் கிரிராஜ கண்டிகையின் கணவனாக வால்மிளகு செடியை ஸ்தலவட்சமாக கொண்ட திருத்தலம். நந்தி தேவரது வாய் நின்று இன்றும் நீர் சுரப்பது அதையே இறைவனது திருவடியினின்றும் சுரப்பதாலும் ஊரல் என்று வழங்கப்படுகின்ற திருத்தலம். சித்தாந்த சரபம் அஷ்டாவதானம் பூவி கல்யாண சுந்தரனார் தலபதானம் பாடி மகிழ்ந்தார். சுந்தரர் இத்தலத்துக்கு வந்தார். இறைவனை கொண்டாடுகின்றார். முந்தையூர் முதுகுண்டம் குரங்கடி முற்றம் சிந்தையூர் நன்று சென்றூர் அடைவான் திருவாரூர் பந்தையூர் பழையாறு பழனம் பங்கிலேந்தூர் இதமான் இடையாரிடை மறுத்து என்று க்ஷேத்திர கோவிலை தலத்தை பாடிவிட்டு அங்கிருந்து மெல்ல கஷ்டப்பட்டு நடந்தார். அங்கிருந்து காஞ்சிபுரம் வந்து சேருகின்றார். திருக்காஞ்சி க்ஷேத்திரத்தை வந்து அடைந்த சுந்தரர் இவ்விடத்திலே ஏகாம்பரநாதர், திருவேகம்பர், தழுவ குழைந்தநாதர், ஏலவார் குழலி, காமாட்சம்மை உடனாய மாமரமே சர்வக்ஷமா சிவகங்கை தீர்த்தம் கம்பா நதிக்கரையிலே இறைவன் அருளாட்சி பண்ணுகின்ற திருத்தலத்தை வந்து அடைகின்றார். இவ்விடத்திலே இறைவன் தனக்கு அருள் செய்ய வேண்டும் என்ற ஒரு பெரும் கவலையோடு வணங்கினார். ஆதி காலத்திலே திருப்பார்கடலிருந்து எழுந்த தேவர்கள் வருத்த தொடங்கிய ஆலகால விஷத்தை திருமிடத்தில் அடைத்து அவர்கள் அமுதன் செய்த அருள் செய்த கருணாநிதியை சிறியேன் செய்த பழியை பொறுத்து அருள வேண்டாமா என்று பிரார்த்திக்கின்றார். மனதார தான் தவறை பொருட்படுத்தாது அருள் செய்ய வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றார். அலந்தானுகந்த மோது செய்தானை ஆதியை அமரர் தொழுதேத்தும் சிலந்தான் பெரிதுமுடையானை சிந்திப்பாரவர் சிந்தை முளானை ஏலவர் குழலாளுமை நங்கை என்றும் எத்தி வழிபடம் பெற்ற காலகாலனை கம்பனிம்மானை காண கண்ணடியேன் பெற்றவாறே கற்றைவாழ் சடை கம்பனெம்மானி காண கண்ணடியன் பெற்றவாறே பெரிய கம்பனை எங்கள் பிரானை காண கண்ணடியன் பெற்றவாறே கண்டம் நஞ்சுடை கம்பனம்மானை காண கண்ணடியன் பெற்றவாறே நல்ல கம்பனை எங்கள் பிரானை கணக்கண்ணடியன் பெற்றவாறு கங்கையாளனை கம்பனெம்மானை கணக்கண்ணடியன்
பெற்றவாறு கண்ணும் ஒன்றுடை கம்பனி மானை காண கண்ணடியன் பெற்றவாறே கந்தவார் சடை கம்பன் எம்மானை கணக்கனடியன் பெற்றவாறே கரங்களெட்டுடை கம்பனெம்மானை காண கண்ணடிய பெற்றவாறு கள்ளக்கம்பனை எங்கள் பிரானை கணக்கண்ணடியேன் பெற்றவாறே என்று பிரார்த்தித்த அக்கணம் அடியற்ற மரம் போல் விழுந்திருக்கும் சுந்தரமூர்த்தியை எழுப்பித்து அவரது இடக்கண்ணை மாத்திரம் தந்தார் அக்கருணாநிதி. ஒரு கண்ணை பெற்றேன், என் தவறுக்கு பாடம் புரிய ஈசன் கிருபை செய்தான், இக்கண்ணாலே அவனை பார்க்கும் பாக்கியம் பெற்றேன் என்றெல்லாம் சந்தோஷப்பட்டு ஒரு நாள் அங்கிருந்து உத்தரவு பெற்றுக்கொண்டு வருகின்றார். வழியிலே தொண்டை மண்டலத்தை கடந்து திருவாமாத்தூரிலே சென்று இறைவனை பாடி பரவினார். திரு அறத்துறையை சென்று வணங்கி பாடி பரவினார். திரு அறத்துறையினாதர் அவ்விடத்தை தாண்டி சென்று விட்ட சுந்தரனுக்கு முதுகுன்றூர் செல்லும் வழி இதுவோ என்று கேட்க, அவரோ இது அறத்துறை செல்லும் வழி வாரும் என்று கூறிவிட்டு மருஸ்தானத்திலே மறைந்து தன் மீது பாடும் பதிகம் பெற்றார். அவ்வாறு இருக்கையிலே திருவாவூரைச் சேர்ந்த சுவாமியை வணங்கி கண்ணில்லாமையை குறித்து வருங்கினார். இறைவனை பிரார்த்தித்தார். ஒரு வருடத்துக்கு ஒரு முறை தான் தியானம் கலைந்து இங்குற்ற மாசிலாமணீஸ்வரர் கோமுக்தீஸ்வரர் அணித்தெழுந்த நாயகியார் அனைத்தெழுந்த நாயகர் உமாதேவியை அனைத்தெழுந்த கோலமாக இருப்பவர் ஒப்பிலா முலையம்மை அதுல்ய குஷாம்பிகை உடனாய இவ்விரைவரை பாடி மகிழ்ந்த திருத்தலம் ஆவடுதுறை. அரசமரமே ஸ்தலபக்ஷமாக கோமுக்தி தீர்த்தம், பத்ம தீர்த்தம், கைவல்ய தீர்த்தம் உடையது. இத்தலத்திலே இறைவனை கண்ட சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தன்னை மறந்தார், இறைவனை பிரார்த்திக்கலானார், பாடலானார். மறையவனோரு மாணி வந்தடைய வரமாய் அவன் ஆருயிர் நீர்த்த கரைக்குள் வேலுடை காணனை காலார் கடந்த கரணம் கண்டு கண்டடியேன் இறைவன் எம்பெருமான் எப்போதும் ஏத்தி நின்று அஞ்சலி செய்துன் அறைக்குள் சேவடி கண்படும் அடைந்தேனாவடு தூரையாதி எம்மானே என்று பாடி பரவி இறைவனிடம் இறைஞ்சி அவருடைய திருமேனியை கண்ணார ஓர் கண் கொண்டு கண்டு சந்தோஷப்பட்டார். அங்குற்ற சிவனடியார்களை எல்லாம் தரிசித்தார். பின்னர் அங்கிருந்து மெல்ல மெல்ல என்றார். அங்கு போய் சுவாமியை வணங்கி அடியனுடைய சரீரத்தில் மேலே பொருந்திய நோயை நீக்கி அருள வேண்டும் என்று பிரார்த்தித்தார். அப்பொழுது இறைவனார் இக்கோயிலுக்கு வடபுறத்திலே இருக்கின்ற குளத்திலே ஸ்நானம் செய்து வணங்கி என்னை வழிபடுவாயானால் இந்நோய் நீங்கிவிடும் என்று அவர் கூறியபடியே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அந்த தீர்த்தத்தை அடைந்து சுவாமியை வணங்கி கொண்டு அவருடைய திருவடிகளிலே மெய்யன்படு பதித்த இதயத்துடனே அத்தீர்த்தத்திலே ஸ்நானம் பண்ணினார். அவருடைய திருமேனியை பற்றியிருந்த நோய் நீங்கி எப்பொழுதும் போல ஞானப்பிரகாசம் துவனிக்கும் பொன்னார் திருமேனியராக வெளிவந்ததை கண்ட அனைவரும் அதிசயிக்கும்படியாக அவருடைய திருவடிகளிலே அன்போடு நமஸ்கரிக்க இறைவனை காண உள்ளே சென்றார். திருக்கோயிலை வணங்கி பாடலானார். இத்திருத்துருத்தி என்கின்ற திருத்தலம் உத்தரவேதீஸ்வர் ஈசன் சொன்னவார் அறிவார் கட்டளி மகாதேவர் என்று பெயர் கொண்டு வழங்கும் திருத்தலம். அம்பிகை மிருது முகிழாம்பிகை, பரிமள சுகந்த நாயகி, அரும்பண்ண வனமுலையாள் என்று அழைக்கப்படுகின்றாள்.
காவிரி தீர்த்தம், சுந்தர தீர்த்தம், பத்ம தீர்த்தம் வடகுளம் உடையது. இங்கு வந்த இறைவனின் ஆணையை சிரமேற்கொண்டு சுந்தருடைய உடற்பணியை நீக்கிய திருத்தலம். தன்னுடைய திருமேனி பழையபடி பொன்னார் மேனியனாக ஆகியதைக் கண்டு அவர் திருவடியிலே மனம் தோய்ந்து தன்னை மறந்து விழக்காலனை கால் கொடுப்பாய்ந்த விலங்கு ஆண் வீழக்காலனை கால் கொடு பாய்ந்த விலங்கலான் குழை ஏறுகந்தான் இடம் கொண்டது கோவலூர் தழையூர் தகட்டூர் தக்களூர் தருமபுரம் வாழைக்காய்க்கும் வளர் மருகல் நாட்டு மருகலே பேணி நாடனி அதனில் திரியும் பெருமான் தன்னை ஆணையாவடியார்கள் தொழப்படும் மாளியை நாணி ஊரன் வனப்பகை அப்பன் வந்தொண்டன் சொல் பாணியாலிவையே துபார் ஷேர் பரலோகமே என்று பாடி பரவி அங்கிருந்து கிளம்புவதற்கு மனமில்லாது திருத்துறை இறைவனை உத்தரவேதீஸ்வரரை வணங்கிக் கொண்டு அங்கிருந்து கிளம்பி திருவாரூர் சென்று மாலையிலே முதலிலே தூவாய் நாதரை பறவை உண்மண்டலி என்ற திருத்தலத்திலே வந்து கண்டார். எவ்வளவு காலம் ஆயிற்று என்று எண்ணி தான் அந்த பறவையூர் உண்மண்டலிலே உறையும் தூவாய்நாதரை பாடிலை வந்து அடைகின்றார். அச்சலேஸ்வரரை தரிசனம் பண்ணி வன்மீகநாதரை தரிசனம் பண்ணி தன் வயமிழந்து இறைவனிடம் மனதை பறிகொடுத்தார். திருச்சிற்றம்பலம்.